நடைபெற இருக்கின்ற இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய சகோதரி அபிநயா பொன்னிவளவன் அவர்களை ஆதரித்து அண்ணன் சீமான் அவர்கள் இங்கே உரையாற்ற உள்ளார். நமக்கு ஒரே ஒரு கேள்விதான், விக்கிரவாண்டி சட்டமன்ற தேர்தல் இந்த இடைத்தேர்தலுக்கு காரணமானவர்கள் யார்? இந்த 3 ஆண்டு காலத்தில் இந்த தொகுதிக்கு ஏற்கனவே இவர்கள் செய்த சாதனை என்ன? அண்ணன் புகழேந்தி அவர்கள் இருந்தார், நல்ல மனிதர், ரொம்ப நல்லவர், பழக பண்பானவர், அதுவும் இல்லாம எங்க ஐயா பொன்முடிக்கு வலதுகை போல இருந்தவர், அதுல எல்லாம் எங்களுக்கு மாற்று கருத்து இல்ல. அப்படிப்பட்ட நல்ல மனிதர் அண்ணன் புகழேந்தி அவர்கள் 3 ஆண்டு காலம் என்ன வேலை செய்தார்? ஐயா பொன்முடிக்கு ஜிங்சான் தட்டியதை தாண்டி, எங்கள் ஐயா உதயநிதி ஸ்டாலினுக்கு சாங் சம்னு தட்டினதை தாண்டி, ஐயா ஸ்டாலினுக்காக மேசையை தட்டியதை தாண்டி, கூட்டம் போட்டு பேசியதை தாண்டி அண்ணன் புகழேந்தி இந்த மக்களுக்கு செய்த ஒரு சாதனை சொல்லுங்க. இந்த பக்கம் போனோம், கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு முழுக்க விவசாய நிலம், ஆனால் தண்ணி இல்லை. விவசாயம் பண்றதுக்கு தண்ணி இல்ல, அதை பத்தி அவர்களுக்கு பிரச்சனை இல்ல. டாஸ்மார்க் கடையில தண்ணி பற்றாக்குறையா, உடனே கிளம்பி போயிடுவார் ஐயா ஸ்டாலின். நேரா போய் சாராயம் கப்பியா இருக்கா, ஸ்டாக் இல்லையா, உடனே அனுப்புறேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க. நாட்டு மக்கள் குடிக்கணும், நாட்டு மக்கள் குடிச்சு அவங்க தாலி அறுக்கணும், அவங்க தாலி அறுத்துட்டா அவங்க வீட்டுக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கணும். இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது இல்லைங்க, அவங்க தான் செத்து போனா பணம் கொடுக்கிறோம். எந்த விபத்துல செத்தாலும் பணம் கொடுப்பான். ஆனா கள்ளச்சாராயமோ சாராயமோ குடிச்சிட்டு இல்ல வெட்டிக்கிட்டு செத்தா இன்சூரன்ஸ் கம்பெனி பணம் கொடுக்காது. அப்படிப்பட்ட நவீன இன்சூரன்ஸ் கம்பெனி தான் இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சம் வச்சுக்க. இப்ப யாரும் சம்பாதிக்க எல்லாம் போத்தவில்ல. உங்க வீட்டுல நான் உண்மையிலுமே சொல்றேன், 1000 ரூபாய் இல்லத்தரசிகளுக்கு கொடுத்தாரு, தாயுள்ளம் கொண்டவருங்க. இப்ப 10 லட்சம் ரூபாய் செத்தவங்களுக்கு கொடுக்குறாருங்க, தாயுள்ளம் கொண்டவருங்க. சிவகாசியில வெடிமருந்து வெடிச்சு அங்க கிடங்குகள்ல வெடி விபத்துல மாட்டி இறந்தவங்களுக்கு 2 லட்சம் ஓவா. எது? இந்த அரசாங்கம் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கல, சரியான கல்வி கொடுக்கல, சரியான குடிநீர் கொடுக்கல, சரியான மருத்துவம் கொடுக்கல. இது எல்லாத்தையும் நாங்கள் எப்படியாவது வாழ்ந்தாகணும்னு கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் இறந்து போனவங்களுக்கு 2 லட்சம் ஓவா. கொழுப்படுத்திட்டு சாராயத்தை குடிச்சிட்டு, அதுவும் ஐயா ஸ்டாலின் போனாருன்னு வைங்களேன், களவாணி படத்துல கேட்பார்ல பஞ்சாயத்து, பிளட்டி ராஸ்கல், பால்டாயில் குடிக்கிற பால்டாயில், நான் வீரன் ஒரு சரக்கு உனக்காக புதுசா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கிறேன், அதை விட்டுட்டு போய் நீ கள்ளச்சாராயம் குடிச்சுக்கிட்டு இருக்கிற, என்ன ராஸ்கல் இதெல்லாம் பழக்கம் அப்படின்னு கேட்பார்ல. அதே போலதான் ஐயா ஸ்டாலின் இன்னைக்கு ஊரா போய் கேட்கிறாரு, கள்ளச்சாராயம் பெருகிருச்சு. நான் சட்டமன்றத்தில் யாரும் அதை பத்தி பேசக்கூடாதான், ஏன்னா சட்டமன்றத்தில் பேசினா ஐயா ஸ்டாலினுடைய பினாமி ஊப்பி ஒரு உடன்பிறப்பு, அவருக்கு பேர் தான் கண்ணுக்குட்டி, அவர் தான் கள்ளச்சாராயம் வித்தவர், 20 வருஷமா வித்துக்கிட்டு இருக்கிறான். ஐயா ஸ்டாலினுக்கு தெரியல, இவருடைய ஆட்சி 3 ஆண்டு கால ஆட்சி, அதுல கள்ளச்சாராயம் வித்திருக்கிறான் தெரியல, மரக்காணத்துல கள்ளச்சாராயம் வித்திருக்கிறான் தெரியல, எதுவுமே தெரியலன்னா என்ன விக்குக்கு ஐயா ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கணும்? எதுக்கு உங்களுக்கு உளவுத்துறை, எதுக்கு இத்தனை அதிகாரிகள்? கடைசியா செத்ததுக்கு அப்புறம் கொண்டு போய் 1 ரூபா காசு கொடுத்து 10 லட்சம் ரூபாய் இதுல செக் கொடுத்துட்டு வர்றதுக்கா? ஒரு மாநிலத்தின் முதலமைச்சருக்கு இந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல, அப்புறம் எதற்கு உங்களுக்கு அதிகாரம்? ஆனா தேர்தல் வந்துட்டா வருவார், வந்து ஒவ்வொருத்தையா வாக்கு கேட்கிறது. கேட்டா அண்ணாவின் ஆசி பெற்ற வேட்பாளர், கருணாநிதியின் ஆசி பெற்ற வேட்பாளர், ஸ்டாலினின் ஆசி பெற்ற வேட்பாளர், பொன்முடியின் ஆசி பெற்ற வேட்பாளர். எப்படி? இப்ப ஐயா அண்ணன் சிவா இருக்கார்ல, அவர் இது வரைக்கும் மக்களுக்காக, மக்கள் களத்துல விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில, ஐயா இங்க தொழில் வளர்ச்சி இல்ல, இதை வந்து கொண்டு வாங்க, எங்கேயாவது ஒரு போராட்டம், இங்கு கள்ளச்சாராயம் பெருகிருச்சு, எங்கேயாவது ஒரு போராட்டம், மதுக்கடையை இழுத்து மூடுவதற்கு ஒரு போராட்டம், மதுக்கடையில இழுத்து மூடாம இவர்களுக்கு ஏன் இந்த காரணம்? அது மட்டும் சொல்லுங்களேன். ஒரு அரசாங்கம் அதுல சொன்ன கள்ளச்சாராய வியாபாரிகள், சாராய வியாபாரிகள் சொன்னா இவர்களுக்கு கோபம் வருது. யாரு? திமுக இருக்கவங்களுக்கு. அப்புறம் உங்களை என்னையா சொல்றது? இன்னைக்கு நடிகர் விஜய் அவர் சொல்றாரு ஒரு வார்த்தை, இங்க ட்ரக்ஸ் இருக்கக்கூடாது, போதைப் பொருள் இருக்கக்கூடாது, மாணவர்கள் அதுல இருந்து வெளியே வரணும். திமுகவுல முட்டு கொடுக்கறதுக்குன்னு இங்க இருந்து ஒரு பண்ணி போயிருக்குது, நம்ம அண்ணன் ஒரு லூஸ் ஒன்னு அனுப்பி வச்சிருக்கிறோம். அங்க போய் அவர் இப்ப எழுதுறாப்ல, படங்களில் நீங்கள் நடிக்கும் பொழுது பொறுப்புணர்வோடு நடிக்கணுங்க. படத்துல நீங்க தண்ணி போடுற மாதிரி ஹீரோயிசம் பண்றதுனாலதான் இன்னைக்கு இங்க நாட்டுல வந்து சாராயம் பெருகிருச்சு. சொல்றது யாரு? திமுகவினுடைய ஒரு உடன்பிறப்பு. அவர்கள்ட்ட நாங்க கேட்கிறோம், நீங்கள் போற்றி கொண்டாடுறீங்கல்ல, ஐயா ஸ்டாலினுக்கு பிறகு சின்னவர் காலை கழுவி குடிக்கணும்னு காத்திருக்கீங்கல்ல, ஐயா சின்னவர் நடிச்ச படத்துல எத்தனை படத்துல ஒரு சிகரெட் குடிச்சிருக்காரு, எத்தனை படத்துல தண்ணி அடிச்சிருக்காரு, அந்த காட்சியில் எடுத்து பாருங்க. எல்லாத்தையும் விடுங்க. ஏன் தெரியுமா உங்களை சாராய மாடல் சொல்றோம்? விளையாடுற இடத்துலயும் இளவு வீட்லயும் காது குத்துலையும் சாராயம் விக்கலான்னு சட்டம் போட்ட நாய்கள் இவர்கள் பேசலாமா? அதை பத்தி சாராய கடை திறந்து இந்த நாட்டை நாசமாக்கிட்டு இருக்கான். இதுல இருந்து விடுபட்டு வரணும். அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்காக உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறோம். நாங்கள் கல்வியை, மருத்துவத்தையும், குடிநீரையும், சாலையும் இலவசமாக கொடுக்கிறோம், தரமா கொடுக்கிறோம் சொல்றோம். எங்களுக்கு நீங்கள் வாக்களிக்காது மறுபடியும் அன்னியூர் சிவாவுக்கு நீங்க வாக்களித்து அவரை அதிகாரத்துக்கு அனுப்புனா சட்டமன்றத்தில் போய் மேஜை தட்டுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆளு. ஆனால் சட்டமன்றத்துக்குள்ள அங்க இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலினோ அல்லது எதிர்க்கட்சி தலைவர்களோ, அங்க இருக்கிற அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களோ சட்டையை கழிச்சு வெளியே போறதை பார்க்கணும்னா சகோதரி அபிநயா அவர்களை சட்டமன்றத்துக்குள்ள அனுப்புங்கள். மைக்கு சின்னத்துல 2வது இடத்துல இருக்கு. வாய்ப்பு. நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர்.